எஸ் எஸ் guys இங்கிலீஷ் மேம் எடுத்துக்காங்க. அவங்ககிட்ட இந்த அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ல எட்டிட்டு போக சொன்னாங்க. வேர்ப்ஸ்னா என்ன? வேர்ப்ஸ்னா இந்த ஆக்ஷன் வேர்ட்ஸ் மேம். யூஸ் பண்ணுவோம். யூ தான் ஆர் யூஸ் பண்ணுவோம். ஹி இட்னா ஸ்பெஷல் கேஸ். ஸோ இஸ் வீட்டு எல்லாமே ஆர்டா நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆயிடுச்சு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்க எல்லாமே பிரேக் போயிட்டு வரலாம். மேம் இன்னும் 2 நாள் எக்ஸாம் வர போடல மேம். ஸோ அதுக்கான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும் மேம்? நீங்க எழுதியே போடலையே இன்னும். தான் எக்ஸாம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நோட் இருக்கும். பட் ஆனால் எங்கனே தெரியலையே. இமீடியட்டாக ஸ்டாஃப் ரூம் போய் தேடணும். இப்போ எனக்கு எக்ஸாம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் டோன்ட் மிஸ்ஸிங்க மேம். வாட் என்ன சொல்றீங்க? மேத்ஸ் புக் வந்து எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் டாலர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தென் ஃபைன் விபி மேம். நான் வந்து 8th எனக்கு கிளாஸ் எடுக்க போறேன். 1 minute மேத்ஸ் மேம். விபி மேம் ஒரு அந்த எக்ஸாம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நோட் போட்டிங்களா? வாட் எக்ஸாம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நோட்டா? நோ மேம். என்ன மேம் கேட்குறீங்க? எக்ஸாம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நோட்டா மேம்? எங்களுக்கு தெரியாதே மேம். ஓகே ஒரு தடவை உங்கள் டேபிள்ஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கப்பா. இதுங்க விபி மேம், நான் என்னோட டேபிளை செக் பண்ணுறேன். என்னோட டேபிள் அடியில் ட்ராஸ் கூட இல்லை. டீச்சர்ஸ் உங்கள் டேபிளை ஒரு தடவை செக் பண்ணுங்கப்பா. என்ன ஃப்ளோரா விபி மேம், உங்களோட அந்த எக்ஸாம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நோட் காணுமா மேம்? எஸ் மேத்ஸ் மேம். மை காட், ஒரு அந்த ஸ்டாஃப் ரூம் கபோர்டையும் செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ட்ராலையும் இல்லை செகண்ட் ட்ரா செக் பண்ணி பார்ப்போம். மை காட், இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு பேப்பர்ஸ்லாம் இருக்குது. ஆனால் கொஷின் பேப்பர்ஸாக தான் இருக்குது. ஆனால் அந்த எக்ஸாம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நோட் மட்டும் காணும். ஓகே ஒரு தேர்ட் ட்ரா செக் பண்ணிக்கலாம். வாட் இல்லையா மேம்? எந்த ட்ராலுமே அந்த எக்ஸாம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நோட் இல்லவே இல்லை. ஓ மை காட், இது என்ன புதிய ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே டீச்சர்ஸ் உங்கள் டேபிளை செக் பண்ணிட்டீங்களாப்பா? செக் பண்ணிட்டோமே மேம். எங்கள் பேப்பர்ஸ் மட்டும்தான் மேம் இருக்குது. எஸ் மேம், என்னோட பசங்க இல்லை ஆன்சர் ஷீட் மட்டும்தான் இருக்குது என்னோட டேபிளில். ஸோ இல்லவே இல்லை மேம். உடவை என்னோட பாட்டு செக் பண்ணிக்கிறேன். நோ மேம், பசங்க எழுதின ஆன்சர் ஷீட் மட்டும்தான் இருக்குது. கொஞ்சம் கரெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. மை காட், அப்போ எங்கே தான் இருக்கும் அந்த எக்ஸாம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அந்த நோட்டு? அது இருந்தால் தானே எக்ஸாமே நடக்கும். பசங்களுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டே அல்ல தானே இருக்குது. சே, வாட் இஸ் இஸ் ஹேப்பனிங்? என்ன நடக்குதுங்க இந்த ஸ்கூலில்? நடக்கிறது ஒன்றுமே சரியில்லை. வினோதமான சம்பவம்லாம் நடக்குது. ஒரு ஸ்டூடெண்ட்டோட மேத்ஸ் நோட்டை வேற காணும். இப்போ நான் எக்ஸாம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நோட் காணுங்கிறீங்க. வாட்ஸ் இஸ் நான் சென்ஸ்? இதை கண்டிப்பாக நான் பிரின்சிபல் மேம் ரிப்போர்ட் பண்ண தான் போகிறேன். வாட்ஸ் இஸ் ஹேப்பனிங்? எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கு. இப்போ பிரின்சிபல் மேம்கிட்ட இந்த சர்டிஃபிகேட் அவரோட டிசைன் படி தானே பேச போகிறேன். அதே சமயத்தில் அவங்ககிட்ட இந்த விஷயத்தை நான் ரிப்போர்ட் பண்ணாமல் விட மாட்டேன் மேம். ஃப்ளோரா மேம் எடுக்கோட பசங்களை கூப்பிட்டு எல்லா கிளாஸும் சர்ச் பண்ண சொல்லுங்க மேம். நீங்களோட இந்த ஸ்டாஃப் ரூம் நல்லா கலைஞ்சு ஆராய்ஞ்சு எல்லாத்தையுமே சர்ச் பண்ணுங்க. ஓகேவா? பசங்களே சர்ச் பண்ண சொல்லுங்க. கம் ஆன் இமீடியட்டா. இதை சும்மா விட மாட்டேன் நான். மேத்ஸ் மேம், நீங்க போய் பசங்களுக்கு கிளாஸ் எடுங்க சீக்கிரம். ஓகேவா? சான்சஸ் ஷீட்ஸ் பார்க்குறேன். எங்கேயுமே இல்லை. மே ஐ ப்ளீஸ் செக் ஆன் எ டேபிள் மேம்? எஸ் மேம், செக் பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ ஸோ மச். எங்குமே இல்லையே மேம். ஒரு நிமிஷம் இருங்க மேம். லாஸ்ட்டாக நீங்கள் எங்கே வச்சிங்க? ஐ மீன் லாஸ்ட்டாக இது எங்கே கொண்டு போனீங்க? அட்லீஸ்ட் அதாடி ஞாபகம் இருக்கா? மேம் ஐ திங்க் வந்து லாஸ்ட்டாக பிரின்சிபல் மேமோட ரூமுக்கு தான் இதை கொண்டு போனேன்னு நினைக்கிறேன். தென் ப்ராபப்ளி யூ மைட் ஹவ் லெஃப்ட் இட் தேர். ஸோ கமான் மேம், இங்கே சர்ச் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் ஆகும். ஆல்ரெடி மேத்ஸ் மேமே சர்ச் பண்ணாங்க இல்லை. ஸோ இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணால் சரி வராது. ஓகேவா? கபோர்டோட சர்ச் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பிரின்சிபல் மேம் ரூம் போய் என்னோட சர்ச் பண்ணி அவங்க விஷயத்தை ரிப்போர்ட் பண்ணலாம். ஓகே மேம். இந்த கபோர்டை நான் சர்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ட்ராலையும் இல்லை, செகண்ட் ட்ரா, தேர்ட் ட்ரா எதுவுமே இல்லை. ஐ மீன் காட், எங்கேயாவது முனையில் போய் எங்கேயாவது விழுந்துச்சா அது கூட நான் செக் ஆன் பண்ணணும். மேம் நீங்கள் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க மேம். இந்த ஒரு பீரியட் உங்கள் ஃப்ரீ பீரியட். ஸோ இருக்கக்குள்ளே நம்ம இந்த நோட்டை கண்டுபிடிச்சாகணும். ஸோ கம் ஆன், டூ நாட் வேஸ்ட் டைம். பிரின்சிபல் மேம் ரூமுக்கு போய் அதை பிரின்சிபல் மேம் விஷயத்தை ரிப்போர்ட் பண்ணி தேடணும். விபி மேம்ஸ் அந்த சர்டிஃபிகேட்ஸோட டிசைன் இன்ஜிட் ரொம்ப சூப்பராக இருக்குது. வாவ், ஜஸ்ட் ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு நான் போடுறேன். வெரி குட். ஓகே மேம். அதே சமயம் விபி மேம் மட்டும் என்ன சொன்னாங்கன்ட்டு 100 பேட்சுக்கு ஒரு சர்டிஃபிகேட், ஒரு மாதிரி சர்டிஃபிகேட் டிசைன், அதே மட்டும் இல்லை ப்ரொஃபிஷியன்சி அவார்ட் சர்டிஃபிகேட் டிசைன், இன்டெலெக்சுவல் காம்படிஷன்ஸ்க்கு ஏதோ அவார்ட்ஸ் கொடுக்குறீங்களாமே அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு சர்டிஃபிகேட் டிசைன். அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு டாப்பிக்குமே ஒவ்வொரு சர்டிஃபிகேட் டிசைன் வந்துட்டு டிசைன் பண்ணிக்காங்க மேம். ஸோ நீங்கள் அதை வியூ பண்ணிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுன்னு சொன்னாங்க மேம். ஓ வெரி குட், ஷி கேன் ப்ரொசீட். யா வெரி குட், நைஸ். ஓகே, இது வரைக்கும் பண்ண சர்டிஃபிகேட்ஸா? எஸ் மேம், இது வரைக்கும் சர்டிஃபிகேட் பண்ணி வந்துட்டு எழுதியாச்சு. நீங்கள் எப்படின்னு பார்த்து சொல்லுங்கள் மேம்.
ஹிந்தி மேம் இந்த லேப்டாப் எடுத்து போய் விபி மேம்கிட்ட கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த சர்டிஃபிகேட்ஸோட டிசைன் இன்டீட் சூப்பராக ஒர்க் பண்ணிக்கிங்க அப்படின்றது சொல்லிடுங்கப்பா. ஓகே. ஆமாம், இதெல்லாம் என்ன ஆன்சர் ஷீட்ஸு? ஓ, ப்ரீஃபைனல் எக்ஸாமினேஷன் ஆன்சர் ஷீட்ஸ் தான். எஸ் மேம், ப்ரீஃபைனல் எக்ஸாமினேஷனோட ஆன்சர் ஷீட்ஸ் தான். அண்ட் ஆக்சுவலி வந்துட்டு செக் பண்ணிட்டாங்க, ரெண்டு விபிஎஸ்ஸுமே செக் பண்ணிட்டாங்க. ஃப்ளோரா மேமும் செக் பண்ணிட்டாங்களா? ஐஸ்வர்யா மேம் 2 பேருமே செக் பண்ணிட்டாங்களா? எஸ் மேம், 2 விபி மேமே செக் பண்ணிட்டாங்க. ஓகே ஃபைன், அப்போ நானும் ஒரு செக் பண்ணி சைன் போட்டுடுறேன். அண்ட் அது மட்டும் இல்லை, எல்லா டீச்சர்ஸுமே இது சொல்லிடுங்க. இந்த மாதிரி வந்துட்டு மார்க்ஸ் எல்லாமே கவுண்ட் பண்ணிவிட்டு எனக்கு சப்மிட் பண்ணணும் இமீடியட்டாக. அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட ரிசல்ட் எனக்கு இப்போ வாந்தி ஆகணும் ஈவினிங். ஓகேவா? அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே மேம், ஷியர். வாங்க விபி மேம், ஹவ் ஆர் யூ? அண்ட் ஆன்சர் ஷீட் எல்லாமே செக் பண்ணிட்டீங்களாமே? எஸ் மேம், நான் செக் பண்ணிட்டேன் மேம் ஆன்சர் ஷீட்ஸ் எல்லாமே. ஃபைன், வெரி குட். அண்ட் என்ன மேம் ஒரே பக்கத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது? எஸ் மேம், நான் ஆக்சுவலி என்னோட அந்த எக்ஸாம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நோட்டை தான் டீச்சர் வந்துட்டேன். வாட்? எக்ஸாம் சீட்டிங்? ஓகே ஓகே. அந்த எக்ஸாம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே ஒவ்வொரு கிளாஸுக்கு போர்டையும் நீங்கள் நோட் பண்ணணும். அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும். பிகாஸ் இன் 2 days you are going to start the final exam, right? மேம், நீங்கள் சொல்கிறது ஓகேவா தான் இருக்குது. பட் தென் மை எக்ஸாம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நோட் மிஸ்ஸிங்காக இருக்குது மேம். வாட்? மிஸ்ஸிங்காக இருக்கா? இட்ஸ் இம்பாசிபிள் மேம். மேம், லாஸ்ட்லி வந்துட்டு அவங்கக்கிட்ட தான் மேம் நான் கொடுத்தேன். நான் நல்லா இங்கே அதனால தான் மேம் இங்கே சர்ச் பண்ணி பார்த்தேன். மேம் ஆக்சுவலி நான் லாஸ்ட்லி உங்ககிட்ட தானே மேம் கொடுத்தேன், நீங்கள் ரிவ்யூ பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டுன்னு. ஓகே ஓகே, ஐ ஆம் ஏபிள் டு ரிமெம்பர். லாஸ்ட்டாக நீங்கள் என்கிட்ட தான் கொடுத்தீங்க. அண்ட் தென் சேர்மன் சார் வந்து என்ன கேட்டான்னா, அந்த எக்ஸாம் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இந்த இயர் ஃபைனல் எக்ஸாம் வர எக்ஸாம் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொன்னாங்க. அதை நான் அனுப்பிட்டேன். அதை அனுப்பிட்டு வந்து இந்த கபோர்டுக்குள்ளே தான் மேம் வச்சேன். ஐ திங்க் ஸோ இட்ஸ் டே இன் திஸ் கபோர்ட். ஸோ லெட்ஸ் ஹேவ் அ சர்ச் மேம். ஓகே, பக்கத்துப்படாமல் எனக்கு கிடைக்கும். ஓகேவா? எஸ் மேம், அந்த நம்பிக்கையில் நான் தேடுறேன். எதுக்கும் வந்து ஒரு தடவை இங்கேயும் நான் தேடிக்கிறேன் மேம். இங்கே என்னமோ பேப்பர் இருக்கு. மை காட், இதில் அந்த நோட் எங்கே போச்சுன்னு தெரியல. எப்படி ஒரு நோட் திடீர்னு மிஸ் ஆகுது? ஐ திங்க் இங்கே இல்லை, இங்கே தேடுறதே வேஸ்ட் தான். ஐ திங்க் பிரின்சிபல் மேம் சொன்ன மாதிரி இந்த கபோர்டுக்குள்ளே தான் இருக்கும். மேம், with your permission, shall I search this cupboard? Yes ma'am, கண்டிப்பாக தேடுங்க. இது கிடைச்சி ஆகணும் because it's very important. ஓகேவா? ஆக்சுவலி சாரி மேம், நான் உங்ககிட்ட கொடுத்துக்கணும், மண்டே போயிட்டேன். இட்ஸ் ஓகே மேம், நானும் அட்லீஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணிக்கணும். உங்ககிட்ட கொடுத்துட்டு அப்படியே நான் விட்டுட்டேன். ஓகே, இப்போ நான் தேடுறேன் இந்த கபோர்டில். என்ன இந்த ஃபர்ஸ்ட் ட்ராவில் இல்லை, செகண்ட் ட்ராவில் எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கலாம். மை காட், கரைஞ்சு ஆரஞ்சு பார்க்கணும், கரெக்டாக பார்க்கணும். தேர்ட் ரோவில் பார்க்கலாம். வாட்ஸ் திஸ் மேம்? வாட்ஸ் திஸ்? அந்த எக்ஸாம் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நோட் இங்கே இல்லை மேம். கமான் ஃப்ளோரா மேம், என்ன சொல்கிறீங்க? இங்கே இல்லையா அது? பட் ஆக்சுவலி நான் சேர்மன் சாருக்கு ஃபோட்டோ பிக் எடுத்து அனுப்பிச்சிட்டு அந்த நோட்டை இங்கே தானே வச்சேன். ஸோ வாட்ஸ் மிஸ்ஸிங்? ஓ மை காட், இந்த கேஸ் ரொம்ப டீப்பாக போயிட்டே இருக்கு. வாட்ஸ் இஸ் ஹேப்பனிங்? நான் ஒரு சேஃபாக தானே இங்கே வச்சேன். சே, எதுக்கும் நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கணும் மேம், மாட்ட போயிட்டேன். இப்போ அதனால அந்த நோட் இங்கே தானே மேம் வச்சேன். பட் இட்ஸ் ஸ்டில் மிஸ்ஸிங்னா அப்போ என்ன நடக்குது? அந்த எக்ஸாம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நோட் கிடைச்சிச்சா மேம்? நோ மேம், நாட் ஸ்டில், கிடைக்கவே இல்லை. பிரின்சிபல் மேம் வந்துட்டு அவங்க லாஸ்ட்டே அவங்ககிட்ட நான் கொடுத்தேன். பட் அவங்க சேர்மன் சாருக்கு ஏதோ ஃபோட்டோ பிக் எடுத்து அனுப்பிச்சிட்டு அப்படியே இந்த கபோர்டுக்குள்ளே தான் மேம் வச்சாங்க. நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன், பட் ஆனால் இல்லை மேம். நோ மேம், பட் ஆனால் அன்னைக்கு நான் கேட்டப்போ வந்து நீங்கள் அட்மிட் மேம்க்கு கொடுத்துதான் சொன்னீங்க. எஸ் மேம், நான் அது சுத்தமாக மண்டு போயிட்டேன். எஸ், நான் வேலை யாங்க பட்டுனீங்க. இது ஃபோட்டோ பிக் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அட்மின் மேம் ஏதோ பர்பஸ்க்காக கேட்டாங்க. என்ன பர்பஸ்க்குன்னு தெரியல. இப்போ தான் எனக்கு அவங்க சேர்மன் சார் தான் இந்த நோட்டை அட்மின் கொடுக்க சொன்னாங்க. ஸோ தட் ஷீ கேன் ஜஸ்ட் என்ஹான்ஸ் த குவாலிட்டி ஆஃப் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் அழகுபட்டலாங்காக தான் நான் வந்து நோட் வந்து அட்மின் கிட்ட கொடுத்தேன். ஸோ ஐ திங்க் அட்மின் கிட்ட தான் அந்த நோட் இருக்குது. ஸோ கமான் மேம், அவங்ககிட்ட போய் நமக்கு ஸ்கூலில் இருக்கிற நிறைய பார்ட்ஸ் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது. செவர் டேமேஜாக இருக்குது, டைல்ஸ் டேமேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப பள்ளமாக இருக்குது சில இடத்துல. ஸோ நிறைய மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் பெர்மிஷன் வாங்கிட்டு நம்மகிட்ட சில கார்பெண்டரு சில ஒர்க்கர்ஸ் எல்லாமே கூட்டணும் வந்து அந்த இடத்த ரிப்பேர் பண்ணுறவங்ககிட்ட கூப்பிடணும். அது மட்டும் இல்லை, சில இடத்துல தனி சப்ளையே வர மாட்டேங்குது.
ஸோ இத்தனை ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ மேனேஜ்மெண்ட் கிட்ட எல்லா வரிசையும் போர் அவுட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு ஒரு பிளம்பரு சில ஆளுங்களை கூப்பிட்டு இந்த பிரச்சனைங்க எல்லாத்தையும் சரி பண்ணணும். உங்கள் 5 பேர்த்தோட பேரண்ட்ஸ் இன்னும் வரலையா? சரி, ஓகே. ஃபோன் கால் அந்த டெலிஃபோன் மூலமாக நீங்கள் ஃபோன் பண்ணலாம்ப்பா ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா. ஆனால் ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்துட்டு உங்கள் அப்பா அம்மா நம்பர் தெரிஞ்சுக்கணும், தெரியும் தானே? அப்போ நீங்களே ஃபோன் பண்ணிக்கலாம். எஸ் அட்மின் மேம், தெரியும் மேம். ஓகே, அப்போ வரிசையாக வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தராக உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கால் பண்ணி லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிவிடுங்க, ஓகேவா? ஆனால் இனிமேல் இப்படி மாதிரி நடக்கக்கூடாது. டெய்லியும் உங்கள் பேரண்ட்ஸ் சீக்கிரமாக வரணும், நீங்கள் வீட்டுக்கு போனோன்னே சொல்லி வச்சுடுங்க. இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் சீக்கிரமாக வரணும், இந்த மாதிரி தினமும் கால் பண்ணி பேசுகிற மாதிரி அடிக்கடி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடணும், ஓகேவா? ஓகே மேம். கால் போயிட்டுக்குன்னு நினைக்கிறேன். அப்பா, நான் தான்ப்பா டீனா பேசுகிறேன். என்னப்பா இன்னும் நீங்கள் வரல? 4:30 ஆக போகுது. 3:40க்கு நீங்கள் வந்திருக்க வேண்டியது. ஓகேப்பா, நீங்கள் வந்துடுவீங்களா? ஓகே. அம்மா, ஆட்டோ இன்னும் வரவே இல்லைம்மா, என்னம்மா பண்ணுறது? டீச்சர் ஒர்க்கில் இருக்கீங்க? ஸ்டாஃப் ரூம்லையா? அம்மா ப்ளீஸ்மா, ஆட்டோ டிரைவரை கொஞ்சம் வர சொன்னீங்களேம்மா. ஓகேம்மா. பசங்க எல்லாருமே போயிட்டாங்க. சரி, இல்லை சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எட்டுன்னு போயிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான், அவ்வளோதான். எல்லா டீச்சர்ஸும் கிளம்பிட்டாங்க. ஓகே, சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, லேப்டாப் இருக்குது. லேப்டாப் விட்டுட்டு போகிற சேஃபாக இருக்குமா? இல்லை எடுத்துன்னு போயிட வேண்டியதுதான். செல்ஃபோன் கூட எடுத்துன்னு போயிடணும். மண்டக்கூடாது. அட்டு பிரின்சிபல் மேம், நீங்கள் இன்னும் போகலையா மேம்? எஸ் அட்மின் மேம், நான் இன்னும் போகல. ஆமாம், அந்த மேடம் வந்துட்டு அங்கே வந்த மாதிரியும் அதே மாதிரி அவங்க ரிஃபரன்ஸ்க்கு வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நோட் கேட்ட மாதிரி சொன்னீங்களே, அதை எங்கே நீங்கள் வச்சுட்டு அப்படி கொடுக்கவே இல்லை மேம் கிட்ட. நானும் மாண்டு போயிட்டு தெரியுமா, நம்ம ஃப்ளோரா அவருக்கு தேடிட்டே இருக்காங்க தெரியுமா, இன்னைக்கு ஃபுல்லாகவேவும் கிளாஸ் கூட எடுக்கல, 1 பீரியடாக எடுத்தாங்க. எஸ் மேம். நல்ல வேலை மேம் நீங்கள் ஞாபகம் பண்ணுறீங்க. பாருங்க, நானே மறந்து போயிட்டேன். ஓகே மேம், அந்த நோட்டை எடுத்து கொடுத்துட்றேன். இந்த கபோர்டுக்குள்ள நானே வச்சுருக்கேன். ஆக்சுவலி இங்கே தான் நான் வச்சேன். என்ன இதில் இல்லை? ஓகே மேம், அந்த எக்ஸாம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நோட் என்கிட்ட இல்லை மேம்.